ஹலோ வணக்கம். இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம் இருக்கு. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு குரூப் இருக்கு நமக்கு தெரியும், ரைட்டா? நான் வெஜிடேரியன்றவங்க வந்து கறி மீன் முட்டைலாம் சாப்பிடுவாங்க அண்ட் வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவாங்க. ஆனால் வெஜிடேரியன்றவங்க வந்து கறி மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க, ரைட்டா? வெறும் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க. இது வந்து காமனாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ இன்னொரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுவும் எஸ்பெஷலி ஃபாரின்ல நிறைய பேர் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. வேகான் அப்படின்னு ஒரு இது. அந்த வேகான் என்ற குரூப் எப்படின்னா வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்னு இல்லை, அதுலேயே சிலது அவாய்ட் பண்ணுவாங்க. வெறும் காய்கறி கீரைகள் தான் சாப்பிடுவாங்க. அவங்க வந்து பால் தயிர் பன்னீர் இதெல்லாம் கூட சாப்பிட மாட்டாங்க, ரைட்டா? அந்த வெகான்ஸ்ன்றவங்க வந்து அனிமல்லேருந்து வரக்கூடிய எந்த ஃபுட்டுமே சாப்பிட மாட்டாங்க. வெறும் வெஜிடேரியன் வந்து பால் தயிர்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வேகான்ன்றவங்க வந்து வேகானுங்கிறவங்க அவங்க வந்து பால் சீஸு பட்டர் இது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, ரைட்டா? அனிமல்லேருந்து வரக்கூடிய எந்த பொருளுமே அவாய்ட் பண்ணுவாங்க. வெறும் காய்கறி கீரை அரிசி இந்த பூமியிலேருந்து விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நல்லது தான். ஆனால் இவங்களில் வந்து புரோட்டீன் ரொம்ப குறைஞ்சிரும் பாடியில். ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அவங்க சில பருப்பு வகையெல்லாம் சேர்த்துக்கணும், ரைட்டா? கொஞ்சம் ஹியூஜ் குவான்டிட்டி எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இவங்க சர்வை பண்ண முடியும், இல்லைன்னா நிறைய டிஃபிஷியன்சி இவங்களுக்கு ஃபார்ம் ஆகும், ரைட்டா? அதனால இதற்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்கன்னா தட் இஸ் த பெஸ்ட். ஏன்னா நல்ல ப்ரோட்டீன், ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் அதில் இருக்குது. மசில்ஸு போன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு வெரி குட் ப்ரோட்டீன் வி நீட், ரைட்டா? தட் இஸ் பெஸ்ட்டு. அப்படி இல்லாதவங்க வெஜிடேரியனாக இருக்கலாம். ஆனால் இப்போ நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடிய ஃபாரினர்ஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் வெகான் இதில் இது பண்ணி பாலை கூட அவாய்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்தது, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக சொன்னேன், ஓகேவா?